திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவு இல்லத்தில் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென தமிழக பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த சென்ற இடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட திருநீரை பவுடர் போல கீழே போட்டு அவமதித்து விட்டார் என்றும், ஒரு மிகப்பெரிய தலைவரை மு.க.ஸ்டாலின் அவமதித்து விட்டார் எனவும், உண்மையிலேயே அவருக்கு மரியாதை செய்த கட்சி பாஜக தான் எனவும், மு.க.ஸ்டாலின் திருமாவளவன் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் ஓட்டுக்காக இதுபோன்று இந்து மக்களை அவமதிக்கிறார்கள் என்றார். மேலும் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவர்களை புரிய வைக்கவே வேல் யாத்திரை என்றும் தெரிவித்தார். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய சமாதியிலே, அது கோவில்னு சொல்லுவாங்க, கோவிலில் எல்லா தலைவர்களும் நேற்று போயிருந்தாங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போகும்போது அதை அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறது நேற்று எல்லா பக்கமும் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நேற்று எல்லா சோஷியல் மீடியாவில், டிவியில் எல்லாமே நேற்று அவர் நடந்துக்கிட்ட விதம், அந்த கோவிலுக்கு போயிட்டு அவர்கள் திருநூறு கொடுத்ததுக்கப்புறம் அந்த திருநூரை ஒரு டால்கம் பவுடர் மாதிரி அவர் கீழே போடுறது, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பாஜக மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதாவது ஒரு அப்பலுக்கற்ற ஒரு மனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா தேசம் தெய்வீகம், அது ரெண்டுமே இரண்டு கண்களாக வாழ்ந்த ஒரு மனிதர். 1963 வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா தெய்வீகமும் தேசமும் ஒன்றா வச்சு வாழ்ந்தவர். அவர் எந்த ஒரு காலகட்டத்தில் கூட அவருடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவர். ஸோ அவருடைய சமாதிக்கு போய், அவருடைய கோவிலுக்கு போய் இந்த மாதிரி நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணின விஷயம் மிகவும் கண்டனக்குரியது. அதனால தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்தே ஸ்டாலின் அவர்கள் அந்த சமாதிக்கு வர தகுதியற்றவர் அப்படிங்கிறக்காகத்தான் கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ட்ரெண்டிங் ட்விட்டரில் எல்லா மாஸ் மீடியாலையுமே மிக பிரபலமாக அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே மக்கள் ட்வீட் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, ஒரு ஓட்டு வேணும், எனக்கு வாக்கு வங்கி வேணும் அப்படிங்கிறக்காக மட்டும் ஒரு கம்யூனிட்டியை குறிவைத்து அங்கே போயிட்டு அந்த கம்யூனிட்டி தலைவர், மிகப்பெரிய ஒரு தலைவரையும் இன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் வந்ததை பாஜக மிக 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 ஒரு கண்டனமாக நாங்கள் சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் பண்ணதை யாருமே ஏற்றுக்க முடியாது. இவங்க திட்டம் போட்டு பிஜேபி மாதிரி கட்சிகள் கோபேக் ஸ்டாலின் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ட்ரெண்ட் பண்ணிக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது திட்டம் போட்டு நடந்தது கிடையாது. மக்கள் உணவுபூர்வமாக நேற்று காலையிலிருந்து ஒரு கொள்கையே இல்லாத ஒரு மனிதர், கொள்கை பிடிப்பால் வாழ்ந்த ஒரு மனிதரின் சமாதிக்கு கோயிலுக்கு போகிற ஒரு மனிதர் எப்படி போகலான்னு நடந்ததுக்கான நிகழ்வு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயே அதை காட்டிட்டார். ஸோ அவர் நிச்சயமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவர் கம்யூனிட்டி அவங்களுக்கோ அங்கே போய் அவருடைய லெகசியை, அவருடைய ஹிஸ்ட்ரியை இன்சல்ட் பண்ணதுக்காக கூட மட்டுமல்லாமல் ஒரு கோவிலாக புனிதமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. நான் நீங்கள் ஆளுநர் மாளிகை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாஜக தலைவரும் ஆளுநர் மாளிகை விசிட் பண்ணுறது கிடையாது. யாருமே நாங்கள் போகிறது கிடையாது. அது நம்ம செகண்ட் ஆஃபீஸ் மாதிரி போகிறது கிடையாது. நம்மளுடைய ஆட்சியில் ஒரு கவர்னர் ஆஃபீஸ், ஆளுநர் மாளிகை என்பது கான்ஸ்டியூஷனலி அது செப்பரேட்டட் ஃப்ரம் கவர்மெண்ட், செப்பரேட்டட் ஃப்ரம் பார்ட்டி. பார்ட்டிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ அங்கே சம்மந்தம் கிடையாது. அப்படி தான் தமிழ்நாட்டில் பாஜக நம்ம வச்சுருக்கோங்கன்னா அந்த பக்கம் நம்ம போகக்கூட மாட்டோம். கவர்னருக்கு ஒரு அப்பீல் கொடுக்கணுன்னா கூட பிரஸ் நண்பர்கள் மூலமாக தான் அந்த அப்பீலை கொடுக்குறோம் அல்லது கடிதம் எழுதுகிறோம். ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், ஒரு கவர்னர் ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி தான் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 7.5% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு கேட்டது நாமளும் டிமாண்ட் பண்ணோம், கவர்னர் அவர் கொடுங்கன்னு சொல்லி. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் எனக்கு தெரியலைங்கண்ணா. ஒரு ப்ரூஃப் இருக்குது, இவங்க போய் கவர்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். கவர்னர் யாரும் எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்தவரை இவங்க எல்லாமே பெரிய ஆட்கள். நம்ம தமிழ்நாடு கவர்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்தவர். முதல்ல காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையை மத்திய பிரதேசில் சர்க்குலேட் ஆகிற ஒரு ஹிந்தி பத்திரிகையோட ஆசிரியர். அவர் ஒரு பெரிய ஒரு பெடிகிரி இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவர் கொள்கை ரீதியில் பிரமோத் மகாஜன் அவர் இருக்கும்போது பாஜக கொண்டு வந்தார். இன்றைக்கி கவர்னர் இருக்கார். அவருடைய தலைமை பண்புக்காக தான் அந்த பதவி கொடுத்துருக்கோமோ தவிர நம்ம கட்சியில் இருந்தாங்க அவருக்காக கொடுப்போம். கேரளா கவர்னர் பார்த்திங்கன்னா இன்னொரு மதத்திலிருந்து வந்தவர். அவரும் நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறக்காக தான் அந்த கவர்னர் பதவி கொடுத்துருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு கவர்னர் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சூசைட் கூட பண்ணிக்கிட்டார் சிபிஐ ஆஃபீஸர் அஸ்வினி குமார்னு சொல்லிட்டு. அவருக்கு நார்த் ஈஸ்ட் கவர்னர். நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்த ஒரு கவர்னர் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் டைரெக்டாக உங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கும், உடனடியாக அவங்களுக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ஆட்சியில் அந்த மாதிரி எந்த ஒரு குற்றச்சாட்டும் எங்கேயும் நீங்கள் சொல்ல முடியாது. சரி, கிரண்பேடி மேடம் எடுத்துக்கலாம், பக்கத்தில் அவங்க ஆப்பில் இருந்தாங்க, ஆன்டி கரப்ஷன் போராடினாங்க, அவங்க பாண்டிச்சேரி கவர்னர். ஸோ கவர்னர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேரக்டர்னா
செகண்ட் வந்து அந்த ஆஃபீஸ்க்கான மரியாதை. ஸோ இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. முருகப்பெருமானின் விசேஷமான நாட்களை பார்த்து தான் தேதி குறிக்கப்பட்டதோ தவிர வேறு எந்த டேட்டை பார்த்து யாரும் தேதி குறிக்கலைங்கண்ணா. தீபாவளிக்கு ஒரு 7 நாள் கேப் இருக்குது, அங்கங்கே கேப் கொடுத்துருக்கோம். இவங்க எதுக்கு டிசம்பர் 6 அப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரிங்கன்னா எல்லா மதத்தையும் சேர்ந்து தான் நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து மத துஷ்பிரயோகம் பண்ணணும், ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தணும்னு கிடையாது. டிசம்பர் 6 திருச்செந்தூரில் ஒரு காரணம் இருக்குது. வதம் பண்ண ஒரு நாள், அன்றைக்கி ஒரு விசேஷம் இருக்குது, அதை தான் பண்ணியிருக்கோம்.